ஆணி திருமஞ்சனங்கிறது நடராஜருக்கு உரிய அபிஷேகம். இந்த ஆணி திருமஞ்சனம் தில்லையில் உள்ள கூத்தனுக்கு அதிவிமர்சையாக நடக்கும். சிவாலயங்கள் உள்ள நடராஜர் பெருமானுக்கு எல்லா கோயிலையும் இது திருவிழாவாகவே கொண்டாடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இருந்தாலும் இதை சிதம்பரம் தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஏன்னா அங்கே வருஷத்தில் 2 அபிஷேகம் ரொம்ப முக்கியமாக கொண்டாடுறது. மொத்தம் 6 அபிஷேகம் வருடத்திற்கு. இதில் இந்த 2 அபிஷேகத்துக்கு தான் சுவாமி வெளியே வர்றாரு. இப்போ துணைவியாரும் கணவரும் இந்த அபிஷேகத்தை பார்க்குறாங்கன்னா வாழ்வை இன்பமுற்று இருப்பாங்க, பிரிவினை கிடையாது. கல்வி சார்ந்து படிக்கிற குழந்தைங்க போய் இந்த அபிஷேகம் பார்த்தா கல்வியில் மேம்படுவாங்க. மேலும் வயது முதியவர்கள் இவங்க போய் நடராஜர் அபிஷேகத்தை பார்க்குறாங்கன்னா அவங்க பாவ புண்ணியங்கள் கரைக்கப்பட்டு அவங்க மோட்சத்திற்கான இடத்தை பெறுவாங்க. வீட்டில் இருக்க சின்ன நடராஜர் சிலை வச்சுருந்தீங்கன்னா அதை எடுத்து நீங்கள் அபிஷேகம் பண்ணலாம். முடியாத பட்சத்துக்கு சிவபுராணம் படிக்கலாம். சிவபுராணம் எல்லாத்துக்கும் பொதுவானது, அதனால் கண்டிப்பாக படிக்கலாம். ஆனால் நடராஜர் அபிஷேகம் பார்க்குறது மிக மிக சிறந்தது. இதில் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய விஷயம்னு கேட்டீங்க. கடைபிடிக்க வேண்டியதுன்னா சுவாமியை போய் நம்ம விட்டுறது மட்டும்தான். சுவாமி எந்த ஒரு நிலையிலையும் உங்களை ஒதுக்க மாட்டாங்க. சிதம்பர ரகசியங்கிறது நம்ம பேச்சுவாக்கில் உள்ளது. எல்லாருமே ஏதாவது உங்கள்கிட்ட நான் காதலையோ இல்லை பக்கத்தில் இருக்கணும்னே சொன்னேன், பெரிய சிதம்பர ரகசியம் பேசுகிறாரு அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கும். சிதம்பர ரகசியம்னா என்ன? இந்த தேதியில தான் மாணிக்க வாசகர் குருந்தை மரத்தடியில் அமர்ந்து தன் பாதத்தினால் திருவடி தீட்சை கொடுத்து ஆட்கொண்டது. அப்போ நம்மளுக்கு குருவாய் இருக்கவரை போய் இன்னும் மேலும் அபிஷேகம் பண்ணி அவரை நம்ம தரிசனம் பண்ணும்போது இன்னும் எண்ணற்ற ஆனந்தம் கிடைக்கும். மேற்கொண்டு நம்ம வாழ்வில் இன்னும் ஒதுங்கி நிற்கக்கூடிய அனைத்து விதமான நன்மைகளும் வந்தடைக்குன்னா சுவாமி எல்லா இடத்துலையும் இருக்கிறார். அதனால தான் சொல்லும் போதே எல்லா ஜீவராசிகளையும் சொல்லி மாணிக்க வாசகர் நமச்சிவாய வாழ்க. அபிஷேகம் ஆன்மீகம் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட திண்டுக்கல் ரமேஷ் சுவாமி இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட திருமஞ்சனம்னா என்ன, அதற்கான கேள்விக்கான பதிலை நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். திருமஞ்சனா என்ன சாமி, அதை பத்தின முழு வரலாறு சொல்லுங்க. திருமஞ்சனம்னா அபிஷேகம் செய்யலாம். இப்போ திருமஞ்சனம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா விநாயகர், அம்பாள், முருகர், சுவாமி, சிவபெருமான், பெருமாள் எல்லாருக்குமே நடக்கிறது அபிஷேகத்துக்கு பேர் திருமஞ்சனம் தான். இதில் முக்கியமான நிகழ்வாக எல்லாராலையும் பேசக்கூடியது ஆணி திருமஞ்சனம். ஆணி திருமஞ்சனங்கிறது நடராஜருக்கு உரிய அபிஷேகம். இந்த ஆணி திருமஞ்சனம் தில்லையில் உள்ள கூத்தனுக்கு அதிவிமர்சையாக நடைபெறும். திருமஞ்சனம் எங்க பிரசித்தியா நடக்குது, எந்த மாவட்டத்தில் அதை கொண்டாடுறாங்க? திருமஞ்சனங்கிறது அபிஷேகம். இந்த அபிஷேகம் பரவலாக எல்லா கோயிலையுமே நடக்கக்கூடியது. ஆனால் ஆணி திருமஞ்சனங்கிறது சிதம்பரத்துள்ள நடராஜருக்கு நடக்கிறது. இங்கே மட்டும்தான் நடக்குமானா இல்லை, இங்கே இருக்க எல்லா சிவாலயங்கள்லையுமே நடராஜ பெருமானுக்கு ஆணி திருமஞ்சன உற்சவம் நடைபெறும். இது சிதம்பரத்தில் அதிவிமர்சையாக நடைபெறும். அங்கே சிக்ஸபையிலேருந்து சுவாமி ஆயிரங்கால் மண்டபத்துக்கு எழுந்தருளி தேரில் பவனி வருவார். ரிட்டன் அவர் தேரில் பவனி வந்ததுக்கப்புறம் மறுபடியும் ஆயிரங்கால் மண்டபம் அபிஷேகம் நடக்கும். இதுதான் ஆணி திருமஞ்சனம். இது மிகப்பெரிய அபிஷேகம். அதிகாலை 3 மணிலேருந்து காலை 7 மணி வரைக்குமே அபிஷேகம் நடக்கும். குடங்குடமாக பால், தேன், எண்ணற்ற பொருட்களை வைத்து 48-50 வகைக்கு மேலே பொருட்கள் போகும். அவ்வளோ பொருட்களை கொண்டு அபிஷேகம் பண்ணுறதுனால தான் இது ஆணி திருமஞ்சனம்னு நம்ம சொல்கிறோம். ஆணி திருமஞ்சனம் அபிஷேகத்துக்கும் சாதாரண அபிஷேகத்துக்கும் என்ன வேறுபாடு இருக்குது? இப்போ சாதாரணமாக அபிஷேகம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 9 வகை பொருள், 11 வகை பொருள், இல்லை 21 வகை பொருள், இந்த மாதிரி பொருள்கள் வச்சு நம்ம அபிஷேகம் பண்ணுவோம். ஆனால் ஆணி திருமஞ்சனங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 100 குட பால் பயன்படுத்துவாங்க, 100 குடம் தேன் பயன்படுத்துவாங்க. ரொம்ப அதிகமான பொருள்களை கொண்டு 48 வகை, 50 வகை, 61 வகை, இந்த மாதிரி நிறையா பொருள்களை கொண்டு அபிஷேகம் பண்ணுவாங்க. இந்த அபிஷேகங்களுக்கு நிறைய விளக்கம் இருக்குது. அடியார்களும் வாங்கி கொடுக்கலாம். முதல் அபிஷேகங்கிறது விபூதி தான். அதுக்கப்புறம் ஒவ்வொன்றையும் ஸ்டார்ட் பண்ணி இந்த அபிஷேகம் அதிகாலையில் 3 மணிக்கு ஆரம்பிச்சிச்சுன்னா அதான் 7 மணி வரைக்கும் 4 மணி நேரம், குறைந்தது 4 மணி நேரம் அளவுக்கு அவருக்கு அபிஷேகம் நடந்துகிட்டே இருக்கும். இருக்கிறதுலே மிக நீண்ட நேரம் நடக்கிற அபிஷேகம் இதுதான். அதனால தான் இதை மகாபிஷேகம்னு நம்ம சொல்கிறோம். இப்போ ஆணி திருமஞ்சனம் சிதம்பரத்தில் பிரசித்தியாக நடக்குதுன்னு சொன்னீங்க. இதே மாதிரி வேறு எந்தெந்த கோவில்கள்லாம் நடக்குதுன்னு சொல்லுங்கள். சிவாலயங்கள் உள்ள நடராஜர் பெருமானுக்கு எல்லா கோயிலையும் இது திருவிழாவாகவே கொண்டாடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இருந்தாலும் இதை சிதம்பரம் தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஏன்னா அங்கே வருஷத்தில் 2 அபிஷேகம் ரொம்ப முக்கியமாக கொண்டாடப்படுது. மொத்தம் 6 அபிஷேகம் வருடத்திற்கு. இதில் இந்த 2 அபிஷேகத்துக்கு தான் சுவாமி வெளியே வர்றாரு. எப்போனா இந்த ஆணி திருமஞ்சனுக்கும் மார்கழி திருவாதிரை நட்சத்திரத்துக்கும் சுவாமி வெளியே வருவார். இந்த 2 நட்சத்திரமுமே அதிகாலையில் நடக்கக்கூடிய அபிஷேகம். மிச்ச 4 அபிஷேகமும்
மாலையில் நடக்கக்கூடிய அபிஷேகம். இதனால சிதம்பரத்தில் இருக்க நடராஜர், அதாவது எல்லா கோயில்லையும் மூலவர் வந்து வெளியே வரமாட்டார். ஆனால் சிதம்பரம் நடராஜர் கோயிலில் இருக்க மூலவரே வெளியே வருவாருங்க. அதுதான் மிக வந்து பிரதிஷ்டி பெற்ற ஒன்று. அதனால தான் சிதம்பரத்தை வந்து நம்ம மேன்மைப்படுத்தி சொல்கிறோம். சிதம்பரம் மாதிரி ஒரு கோயில் தேடினாலும் நம்ம தேடி எடுக்க முடியாது. முழுமையாக ஒரு கோவில் அமைவிடம் பெற்றதுன்னா அது சிதம்பரம் நடராஜர் கோயில் தான். இன்றைக்கும் நீங்கள் போகலாம், 6 கால அபிஷேகமும் ஒரு இடத்துல நின்று நீங்கள் தரிசனம் பண்ணலாம். உங்களை அங்கே போய் நின்றுங்க இங்கே போய் நின்றுங்கன்னு சொல்கிறதுக்கு ஆள் இருக்காது. உண்டியல் கிடையாது, விஐபி தரிசனம் கிடையாது. சுவாமியை வந்து எங்கேருந்தும் தரிசனம் பண்ணலாம் சிதம்பரத்தை பொறுத்தளவு. இதனால தான் அங்கே நடக்கிற அபிஷேகம் வந்து மிக 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 சிறந்த அபிஷேகம். இது இல்லாமல் சுவாமி வந்ததே அங்கே தானே. சுவாமி சிதம்பரத்தில் தான் இறங்குறாரு. அவர் ஆனந்த தாண்டவம் கொடுக்குறாரு. ஆனந்த தாண்டவம் ஆடின பிறகு நான் இங்கேயே நிலையாக இருக்க போகிறேன்னு அந்த இடத்துல இருக்காரு. இந்த இடத்துல இவர் இருக்கும்போது ஒவ்வொரு அபிஷேகமும் 6 மாத நம்மளுக்கு 6 அபிஷேகமாக கொண்டாடப்படுது. திருமஞ்சன அபிஷேகத்தில் கலந்து கொள்கிற பக்தர்கள் அடைகிற நன்மையெல்லாம் என்னென்னு சொல்லுங்கள். இப்போ துணைவியாரும் கணவரும் இந்த அபிஷேகத்தை பார்க்குறாங்கன்னா வாழ்வை இன்பமுற்று இருப்பாங்க, பிரிவினை கிடையாது. கல்வி சார்ந்து படிக்கிற குழந்தைங்க போய் இந்த அபிஷேகம் பார்த்தா கல்வியில் மேம்படுவாங்க. வயது முதியவர்கள் இவங்க போய் நடராஜர் அபிஷேகத்தை பார்க்குறாங்கன்னா அவங்க பாவ புண்ணியங்கள் கரைக்கப்பட்டு அவங்க மோட்சத்திற்கான இடத்தை பெறுவாங்க. மேலும் இந்த அபிஷேகம் பார்க்குற ஒவ்வொருவருக்கும் சுவாமி அவங்களோட பாவங்களையும் நீக்கி அவங்களுக்கு தேவையானது கொடுக்கக்கூடியவர். முக்கியம் செல்வங்களை. என்னதான் நம்ம செல்வத்துக்கு லட்சுமின்னு நம்ம குறிப்பிட்டாலும் எல்லாத்துக்கும் அதிபதி குபேரனுக்கே பதவி கொடுத்தவர் நம்ம சிவபெருமான் தான். அதனால் அந்த சிவபெருமான்கிட்ட போய் நம்ம நிற்கும் போது நம்ம வேண்டியதும் அறியோனி, வேண்ட பொழுதும் அறிவு தருவனின்னு நம்ம சொல்லுவோம். சுவாமி வந்து நம்ம கேட்கும் போதே இந்த பிள்ளைக்கு நம்ம கொடுத்தரணுன்ற ஒரு எண்ணம். அதனால அவர்கிட்ட போய் நிற்கிற நம்மளுக்கு எதையும் இல்லைன்னு அவர் சொல்ல மாட்டார். அள்ளி கொடுக்கறதில் வல்லவன் அவர். அதனால தான் அவரை வந்து எல்லாற்றுக்கும் மேலே, ஒருபடி மேலே, தந்தையாய், நண்பனாய், தோழனாய், பகைவனாய் எல்லா விதத்துலேயும் அவரை நம்ம ஏற்றுக்கிறோம். ஒரு நண்பனாக வந்து நம்ம வந்து சண்டையும் போட்டுக்கிறோம் அவர்கிட்ட போய். உதாரணத்துக்கு சுந்தரமூர்த்தி நாயனார் எப்போ பாரு அவரோட சண்டை போட்டுக்குவார். அவருக்கு மாதிரி உதவி யாருக்கும் பண்ண கிடையாது, அவருக்கு மாதிரி தீங்கும் சுவாமி யாருக்கும் பண்ண கிடையாது. அவர் வந்து 2 கல்யாணம் பண்ணணுன்றதுக்காக அவர் அந்த பூமிக்கு வர வச்சு திருவாரூரில் பறவை நாச்சியாரை கல்யாணம் பண்ண வச்சு, நம்ம திருவொற்றியூர் சென்னையில் அமைந்துள்ள திருவொற்றியூரில் சங்கிலி நாச்சியாரையும் திருமணம் செய்ய வச்சு, சங்கிலி நாச்சியார் கையால் சத்தியத்தையும் வாங்கி இந்த ஊரை விட்டு நீ போகக்கூடாதுன்னு அது வரைக்கும் சுவாமி இவர் கேட்குறதெல்லாம் கொடுப்பார். நண்பன் மாதிரி, எப்பா இந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு, இதை பேசி கொடுப்பான்னு சொல்லுவார். சுவாமியும் போவார். அப்போ இவ்வளோ நண்பனாக இருந்திருக்காரு பாருங்க சுவாமி. அப்போ இந்த நண்பனாக இருந்ததுனால தான் சங்கிலி நாச்சியார் வீட்டுக்கு தூது போய் கல்யாணம் பண்ணி வச்சார். கனவுல போய் சொல்லி இவர் நீ கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லி அவர்கிட்டையும் ஒரு வில்லங்கம் வச்சு சத்தியம் வாங்கியிருந்து ஊரை விட்டு போகக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கி இந்த ஊரை விட்டு போகிற நேரத்தில் காலடிப்பேட்டை, அது பேட்டைன்னு இருந்தது. நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் காலை எடுத்து அந்த பக்கம் வைக்கும்போது சத்தியத்தை மீறினதுனால அவரோட 2 கண்களையும் சுவாமி பறிச்சிருவார், சத்தியத்தை மீறின காரணத்துக்காக. அதனால தான் அந்த இடத்துக்கு பேர் இன்னைக்கும் காலடிப்பேட்டை. இப்படி வந்து சுவாமி நண்பனாகவும் இருந்தார், அவர் திட்டம் போது பகைவனாகவும் நினச்சாரு. அதே சுவாமி மறுபடியும் திருவாரூரில் அவர் அரவணைச்சார். இப்படி வந்து சுவாமி வந்து தாய்க்கு தாயாகவும், தந்தைக்கு தந்தையாகவும், நண்பனுக்கு நண்பனாகவும், பகைவனுக்கு எந்த விதத்தில் நம்ம பார்த்தாலும் நம்மளோடையே இருப்பார். எங்கேயும் நம்மளை மீறி போக மாட்டார். பகைவனாக இருந்தாப்புல நம்ம அடிக்கிற அடியை அவர் வாங்காமையும் இருக்க மாட்டார், நம்ம திட்டத்தையும் அவர் வாங்காமல் இருக்க மாட்டார். எப்பயுமே சுவாமி நம்மளோட தான் இருப்பார். அதனால தான் சிதம்பரத்தில் இன்றைக்கும் சுவாமியை பார்க்கும்போது யாராக இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஒரு சொட்டு கண்ணீராக விட்டுருவாங்க. சுயம்பா நிற்கிறார் சுவாமி. அப்படி நம்ம கீழே நின்று அந்த சிற்றவையில் சுவாமியை பார்க்கும்போது, பொற்சவைன்னு சொல்லலாம், அங்கே நிற்கும் போது சுவாமியோட பாதம் நம்ம தலையில் இருக்க மாதிரி இருக்கும். அதை பார்க்க பேரானந்தமாக இருக்கும், மிக சந்தோஷமாக இருக்கும். அதனால தான் சிதம்பரத்தை அபிஷேகத்துக்கு சிறந்த இடம்னு நான் சொல்கிறேன். அருமையாக விளக்கம் கொடுத்தீங்க சாமி. திருமஞ்சனத்து போது நம்ம கடைபிடிக்க வேண்டிய சுத்தமும் ஒழுக்கமும் பற்றி சொல்லுங்கள். சிவா, இப்போ திருமஞ்சனன்றப்ப நம்ம கொடியேறின நாள்லேருந்து அடியார்கள் எப்பயும் போல் வந்துடுவாங்க. அடியார்களுக்கு சுவாமி தான், மிச்சப்படி எங்களுக்கு வேறு யார் என்ன சொன்னாலும் தெரியாது. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் திருமஞ்சனன்றப்ப வீட்டில் இருக்கவங்க எங்களால் சிதம்பரம் போக முடியலைன்னா அக்கம் பக்கத்தில் உள்ள கோயிலுக்கு போகலாம். இல்லைங்க எங்களால் அங்கேயும் போக முடியாதுன்னா வீட்டில் இருக்க சின்ன நடராஜர் சிலை வச்சுருந்தீங்கன்னா அதை எடுத்து நீங்கள் அபிஷேகம் பண்ணலாம். முடியாத பட்சத்துக்கு சிவபுராணம் படிக்கலாம். சிவபுராணம் எல்லாத்துக்கும் பொதுவானது.
அதனால் கண்டிப்பாக படிக்கலாம். ஆனால் நடராஜர் அபிஷேகம் பார்க்குறது மிக மிக சிறந்தது. இதில் நீங்கள் வந்து கடைபிடிக்க வேண்டிய விஷயம்னு கேட்டீங்க. கடைபிடிக்க வேண்டியதுன்னா சுவாமியை போய் நம்ம பற்றுறது மட்டும்தான். சுவாமி வந்து எந்த ஒரு நிலையிலையும் உங்களை ஒதுக்க மாட்டார். தீண்ட தகாதவன்னு யாரையும் சொல்ல மாட்டார். இந்த சுத்தமாக இருந்தால் தான் உன்னை நான் ரட்சிப்பேன், நீ இந்த மாதிரி இருந்தால் தான் நான் உன்னை ஆட்கொள்ளுவேன்றது கிடையாது. எங்கேயோ இருந்த மாணிக்க வாசகரையும் ஆட்கொண்டார், ஏன்னா அரசவையில் இருந்தவர். அதுக்கும் கீழே இருந்து மண்பாண்டம் செய்கிற திருநீலகண்ட குயவனாரையும் சுவாமி ஆசீர்வதித்தார். மீனவ குலத்தில் இருந்த நாயன்மார்களையும் சுவாமி ஆதரித்தார். இப்படி வந்து சுவாமி வந்து எந்த இடத்துலையும் யாரையும் சுத்தம்னு எதிர்பார்க்கலை. இப்படித்தான் இருக்கணும்னு அவர் சொல்லலை. சுவாமியை நம்ம பற்றும் போது நம்மளே நம்ம நிலைமையை புரிந்து நம்ம ஒரு குறிக்கோளில் வந்து சரியான வழியில் சென்று நேர்வழியில் சுவாமியை பற்ற ஆரம்பிச்சிருவோம். நம்மளுக்கான ஒழுக்கமும் நம்மளுக்கான செயலும் அவரை பின்பற்றும் போது தானாகவே வந்தடையும். நெற்றியில் திருநீர் இல்லாமல் இருக்க முடியாது. அவரை பார்த்ததுக்கப்புறம் கழுத்தில் ருத்ராட்சம் இல்லாமல் இருக்க முடியாது. இப்போ சிவசிவன்ற வார்த்தையும் வாய்க்குள்ளே வந்துடும். இதுக்கு முன்னாடி சிவாயனமன் சொல்ல நம்ம சங்கடப்பட்டவங்க நாளைக்கு ஒருத்தவங்க மேலே மோதுனா கூட சிவசிவான்னு சொல்ல ஆரம்பிச்சிடும். ஏன்னா சிவசிவ என்று தீவினை மாறும். அப்போ ஒருத்தர் மேலே தெரியாமல் கால்பட்டால் சாரின்னு சொல்கிறத விட மன்னிச்சுக்கங்கன்னு சொல்கிறத விட சிவசிவான்னு சொன்னால் அந்த இடத்துல கால்பட்டதற்கான பாவமே அழிக்கப்படும். அதனால தான் பார்த்தீங்கன்னா சுற்றுப்புற சுவரில் சிவசிவான்னு சிவாலயங்களில் எழுதியிருப்பாங்க. இந்த சிவசிவன்ற வார்த்தை எல்லாத்தையுமே பாவங்களை அழித்து விடும். அதனால சுவாமிக்கு வந்து எதுவும் கடைப்பிடிக்கணுன்றது இல்லை. சுவாமியை நீங்கள் பிடிங்க, இம்மையே உன்னை சிக்கனை பிடித்தேன்னு பிடிச்சிடுங்க, அவர் வந்து மிச்சத்தை பார்த்துக்கு வருங்க. நடராஜர் கோவிலில் நடக்கிற திருமஞ்சனத்தை பற்றி சொல்லுங்கள் சாமி. நடராஜர் கோயிலில் வந்து ஆணி திருமஞ்சனம் 10 நாள் திருவிழாவே கொண்டாடப்படுது. 10 நாள் திருவிழாங்கிறப்ப முதல் நாள் கொடியேற்றம். அதில் உள்ள 8 நாட்களுமே சோமஸ்கந்தர் முகூர்த்தமும் விநாயகர், முருகர், அம்பாள், சண்டிகேஸ்வரர் இந்த 5வரும் புறப்பாடாகுவாங்க. காலையிலையும் மாலையிலையும் வெள்ளி வாகனம், பூத வாகனம், ரிஷப வாகனம் இப்படின்னு சொல்லி பல வாகனங்களில் சுவாமி வெளியே வருவாங்க. இந்த 8 நாட்கள் இவங்க வந்து இந்த ஊரில் சுவாமி ரிட்டன் கோயிலுக்குள்ளே போயிடுவாங்க. ஆனால் 9வது நாள் மட்டும் நடராஜரே வெளியே வருவார். மூலவராக இருக்க நடராஜர் வெளியே வருவார். எந்த கோயில்லையுமே இந்த ஒரு வழிபாடு கிடையாது. மூலவர் வெளியேற மாட்டார். மூலவர் உள்ளவர் தான் இருப்பார், உற்சவர் தான் வெளியே வருவார். ஆனால் சிதம்பரத்தில் மூலவரே வெளியே வருவார். சிவகாமி தாயாரும் சேர்ந்து வருவாங்க. 2 பேரும் சேர்ந்து வந்து தேர் ஏறுவாங்க. திருத்தேர் ஏறி அன்று 9ஆம் தேதி வரைக்கும் தேர் ஓடும். இரவு தேர்லேருந்து இறங்கினவனே சுவாமி ஆயிரங்கால் மண்டபத்தை வந்தடைந்துருவாங்க. ஆயிரங்கால் மண்டபம் வந்தவனே 9வது நாள் 10வது நாள் காலையில் ஆணி திருமஞ்சனம். அப்போ 9வது நாள் தேர் முடிந்ததும் இரவு ஆயிரங்கால் மண்டபத்திற்கு சுவாமியும் அம்பாலும் எழுந்தருள்வாங்க. எழுந்தருள்வனே மறுநாள் காலை அதிகாலை 3 மணி அளவில் ஆணி திருமஞ்சன உற்சவம் நடைபெறும். இந்த விசேஷத்தில் நான் முன்னையே சொன்ன மாதிரி தான் குடங்குடமாக பால்களும் தேன்களும் பன்னீர்களும் மேற்கொண்டு அபிஷேகத்திற்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களும் அதிகமாக பயன்படுத்தக்கூடியது 48 வகையிலிருந்து 51 வகை வரைக்குமே அனைத்து பொருள்களுமே குடங்குடமாக கொட்டப்படும். இவ்வளவுதான், அங்கே லிமிட்டே கிடையாது. அடியார்கள் அதுக்கு மேலே ஆனந்தமாக கொடுப்பாங்க. அங்கே இருக்க உயர்தாரர்களும் நிறையா கொடுப்பாங்க. அப்படிங்கிறப்ப சுவாமி வந்து அபிஷேக பிரியர். அந்த அபிஷேக பிரியரை அபிஷேகத்தோடு பார்க்கும்போது நானும் சந்தோஷமாக இருக்கேன், என்னை பார்க்க வந்த மக்களும் சந்தோஷமாக இருக்கணும்னு சுவாமி நினைப்பார். அதனால தான் அபிஷேகத்தை பார்க்குறது மிக சந்தோஷமான விஷயம். சுவாமி நம்மளை ரட்சிப்பார். கண்டிப்பாக ஆணி திருமஞ்சனத்தில் இந்த அபிஷேகத்தை எல்லா அடியார்களும் ஆன்மீக நண்பர்களும் எல்லா பெரியவங்களுமே போய் தரிசனம் பண்ண வேண்டிய ஒன்று. இந்த திருமஞ்சனம் முடிஞ்சதுக்கப்புறம் சுவாமி வந்துட்டு தீபார்த்தனைகள் நடைபெறும். இந்த தீபார்த்தனைகளை நல்ல சிறந்து தரிசனம் பண்ணலாம். சிறப்பான தரிசனமாக இருக்கும். சுவாமி தரிசனம் பண்ணலாம். மற்ற சிவாலயங்களில் நடக்கிற அபிஷேகத்துக்கும் சிதம்பரத்தில் நடக்கிற அபிஷேகத்துக்கும் என்ன வித்தியாசம்? இப்போ சிவாலயங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு லிங்க ரூப தரிசனம் தான். வெளியே சோமஸ்கந்தர் தரிசனம், அவர் உற்சவராக இருப்பார். மிச்ச திருவிழா காலங்களில் அவர் தான் வெளியே வருவார். சுவாமி மூலவராக இருக்க லிங்கம் உள்ளே தான் இருப்பார். அவருக்கு 6 கால பூஜை ஒரு நாளைக்கு. இந்த 6 கால பூஜை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிரம்ம முகூர்த்தம் காலை 4 மணிக்கு அப்போ ஒரு பூஜை, அப்புறம் 6 மணிக்கு கால சாந்தி பூஜை, மதியம் 12 மணிக்கு உச்சகால பூஜை, மாலை 4 மணிக்கு சாயரட்சை, அது மாலை பூஜைன்னு சொல்லுவாங்க. அடுத்து 7 மணிக்கு ராக்கால பூஜை, இரவு பள்ளியற பூஜை. இப்படி வந்து 6 கால பூஜைகள் உள்ளது. இந்த 6 கால பூஜைகள் தினசரி நீங்கள் எந்த கோயிலையும் பார்க்க முடிய உண்டு.
இப்போ பார்த்தீங்கன்னா சில கோயில்களில் இல்லை இது நடைமுறையில் 4 கால பூஜை நடக்குது. ஆனால் நல்ல பெரிய பெரிய கோயில்களில் இந்த 6 கால பூஜையும் இருக்கும். இதே இந்த 6 கால பூஜையும் குறிப்பிடவர் தான் தில்லை சிதம்பரம். அங்கேயுமே வந்து நடராஜருக்கு 6 வருடத்திற்கு 6 அபிஷேகம் தான். வருஷத்தில் 6 அபிஷேகங்கிறப்ப இதுக்கு நீங்கள் கணக்கிடும்போது இங்கே ஒரு நாளைக்கு 6 அபிஷேகம், அங்கே சிதம்பரத்தில் வருடத்துக்கு 6 அபிஷேகம். சிதம்பரத்தில் டெய்லிலாம் அபிஷேகம் நடக்காதா சாமி? இருக்கு. சிறப்பான கேள்வி. சிதம்பரத்தில் தினசரி 6 கால பூஜையும் இருக்கு. இப்போ எல்லாருமே சொல்லுவாங்க, வருடத்தில் அன்னாபிஷேகம் வர்றப்ப அன்னாபிஷேக தரிசனம் பண்ணால் வீட்டில் அன்னத்துக்கு குறைவு இருக்காது, சுவாமி அள்ளி கொடுப்பார் செல்வங்கள்னு சொல்லி இந்த அன்னாபிஷேகம் ரொம்ப பிரதிஷ்டியாக போகும். பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி நிறையா அந்த அன்னாபிஷேக டைமில் வந்து பேசுவாங்க. ஆனால் சிதம்பரத்தில் 6 கால வேலையுமே அன்னாபிஷேகம் இருக்குது. அது நடராஜருக்கு கிடையாது. அங்கே இருக்க ஆத்மலிங்கமாக இருக்க ஸ்படிகலிங்கத்திற்கான பூஜை. இங்கே வந்து நீங்கள் ஃபோட்டோ வீடியோ எதுவும் எடுக்க முடியாது, நேரில் போனால் தரிசனம் பண்ணலாம். அங்கே உள்ள சுவாமி அறையில் இருப்பார். அவரை வந்து எடுத்துகிட்டு வந்து பெட்டகத்தில் வந்து வெளியே எடுப்பாங்க. வெளியே எடுத்தவனே விபூதி அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், அப்பையும் நம்ம அபிஷேக பொருட்கள் கொடுக்கலாம். அதை பற்றி பிரச்சனை கிடையாது, வாங்க மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க அந்தனர்கள். பன்னீர் அபிஷேகம், இளநீர் அபிஷேகம் எல்லாமே நடக்கும். இறுதியாக அன்னாபிஷேகம் நடக்கும். அப்போ வருடத்தில் ஒரு தடவை பார்க்க வேண்டிய அன்னாபிஷேகத்தை நீங்கள் தினசரி 6 தடவையும் அங்கே பார்க்கலாம். மிகப்பெரிய இது பாக்கியம். ஏன்னா அன்னாபிஷேகம் பார்க்குறது வந்து ரொம்ப 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 கொடுப்புன்னு இருக்கும். அதை மிஸ் பண்ணுறவங்க, அதை நான் மறந்துட்டே விட்டுட்டேன், என்னால் அந்த விஷயத்துக்கு போக முடியலைங்க. ஒரு நாள், வருடத்தில் ஒரு நாள் சிதம்பரம் போனால் போதும், ஏதோ ஒரு நேரத்தில் அபிஷேகம் பார்த்துடலாம். அன்னாபிஷேகம் முடிஞ்சவனே அந்த அன்னத்தை நம்மளுக்கு கொடுப்பாங்க. அதையும் வாங்கி நம்ம சாப்பிட்டு இன்பம் பெறலாம். உடம்பில் உள்ள நோய்கள் அனைத்தும் நீக்கப்படும். இப்படி எண்ணற்றது இருக்குது நடராஜர் கோயிலில். ஆனால் நடராஜருக்கு அபிஷேகம் 6 தான். இந்த 6 காலங்களையும் நான் முன்னையே கூறின மாதிரி தான் சிவன் கோயிலில் இருக்க 6 கால பூஜைக்கும் இந்த 6 பூஜைக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. நம்மளுக்கு வந்து ஒரு வருடங்கிறது 12 மாதம். இதே தேவர்களுக்கு 12 மாதமே ஒரு நாள் கணக்கு தான் அவங்களுக்கு. சாமி, நமக்கு ஒரு வருட காலம்ன்றது தேவர்களுக்கு ஒரு நாள் காலம்னு சொன்னீங்கல்ல, அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க. அதாவது இங்கே 12 மாதங்கள் நடராஜருக்கு 6 கால அபிஷேகங்கள். இந்த 6 கால அபிஷேகமும் தேவர்களே இருந்து பண்ணுற மாதிரி. அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு அது ஒரு நாள் கணக்கு. இப்போ காலையில் சிவாலயங்களில் 6 கால பூஜை சொன்னேன்ல, அதே மாதிரி தான் இவங்களுக்கும் 6 கால பூஜை. இதில் காலையில் 4 மணிக்கு நடக்கிற பிரம்ம முகூர்த்தத்தை இவங்க மார்கழி சதுர்த்தியாகவும், 6 மணிக்கு நடக்கிற காலசாந்தி பூஜையை மாசி சதுர்த்தியாகவும், மதியம் 12 மணி நடக்கிற உச்சகால பூஜையை சித்திரை திருவோணமாகவும், மாலை 4 மணிக்கு நடக்கிற சாயரட்சையை இவங்க வந்து ஆணி திருமஞ்சனமாகவும், அதுக்கப்புறம் இரவு 7 மணிக்கு நடக்கிற ராக்கால பூஜையை புரட்டாசி சதுர்த்தியாகவும், இரவு 9 மணிக்கு நடக்கிற பள்ளியற பூஜையை மார்கழி திருவாதிரை நட்சத்திரமாகவும் கொண்டாடுறாங்க. இதுதான் அவங்களுக்கு 6 அபிஷேகத்திற்கான கணக்கு. இந்த 6 அபிஷேகங்களும் இவங்க ஒரே நாளில் பண்ணுறதாக ஐதீகம். அதை தான் நம்ம இந்த 6 அபிஷேகங்களை இந்த நட்சத்திரங்களை கொண்டாடுறோம். 3 நட்சத்திரங்களில் 6 அபிஷேகங்களை 3 நட்சத்திரங்களாகவும் 3 திதிகளாகவும், திதி நட்சத்திரங்களாகவும் 3 அபிஷேகங்களையும், நட்சத்திரங்களாகவும் 3 அபிஷேகங்களையும் நம்ம கொண்டாடுறோம். இதில் 2 அபிஷேகங்கள் அதிகாலையிலேயே முடிஞ்சிடும், மீது 4 அபிஷேகங்கள் மாலையில் வரும். சுவாமி வந்து கைலாயத்திலேருந்து தில்லையில் நடனம் புரிவதற்காக வர்றாரு. இங்கே வந்து நடனம் புரிந்ததுக்கப்புறம் சுவாமி இதே இடத்துல ஆலயம் கொண்டுறாரு. சித்திரை மாதம் வெயில் காலம், வைகாசி மாதம் வெயில் அதிகமாக இருந்து தனியிற மாதம். இந்த மாதங்களில் சுவாமி வந்து உக்கிரமாக இருப்பார். இந்த அபிஷேகம் வந்து, அதாவது உக்கிரம்னா சுவாமி கோபமாக இருக்கலாம், சுவாமியை சுற்றி உள்ள தீப்பிழம்புகளும் அவரை ரொம்ப ஹீட்டாக வச்சுருக்கும், ரொம்ப சூடாக வச்சிருக்கல. இந்த ஆணி திருமஞ்சனத்தால் அவரோட ஹீட்டை நம்ம குறைக்கிற மாதிரி. இதனால தான் இந்த ஆணி திருமஞ்சனம் வந்து இன்னும் பிரதிஷ்டி பெற்றது. நடராஜரோட ஆனந்த தாண்டவத்துக்கும் திருமஞ்சனத்துக்கும் என்ன தொடர்பு சாமி? அதாவது ஆணி திருமஞ்சனங்கிறது அபிஷேகம் மட்டும்தான். நடராஜர் ஆனந்த தாண்டவம் வந்து மார்கழி திருவாதிரையில் தான். அன்னைக்கு தான் சுவாமி வந்து ஆனந்த தாண்டவம் புரிந்தார். இந்த மாதத்தில் திருமஞ்சனமாகும். சுவாமி அதுக்கப்புறம் சிக்ஷபைக்கு போகும்போது நடனம் ஆடுவார். இது ஆனந்த தாண்டவமாக நம்ம தரிசனம் பண்ணலாம். ஆனால் உண்மையாக சுவாமி வந்து நடனம் புரிந்தது மார்கழி திருவாதிரையில் தான். அந்த மாதத்தில் வரும்போது தான் சுவாமி வந்து ஆனந்த தாண்டவம் வந்து இந்த இடத்துல சிதம்பரத்தில் பூமியின் மையப்பகுதியில் நடனம் புரிந்தார். சிதம்பர ரகசியத்துக்கும் திருமஞ்சன வழிபாட்டிற்கும் தொடர்பு இருக்கா சார்? சிவா, சிதம்பர ரகசியங்கிறது நம்ம பேச்சுவாக்கில் உள்ளது.
எல்லாருமே வந்து ஏதாவது உங்கள்கிட்ட வந்து நான் காதலையோ இல்லை பக்கத்தில் இருக்கவங்களையோ சொன்னேன், பெரிய சிதம்பர ரகசியம் பேசுகிறாரு இவர் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கும். சிதம்பர ரகசியம்னா என்ன, அதை ஏன் இந்த வந்து பேச்சுவாக்கில் வந்தது, இது எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, சிதம்பர ரகசியங்கிறது சிதம்பர நடராஜருக்கு பின்னாடி தான் இருக்குது. அதாவது சுவாமி வந்து அருவமாக இருக்கார், உருவம் கிடையாது. நம்மளுக்கு வந்து காட்சி கொடுத்த விதங்களை வச்சு தான் நம்ம உருவம் எடுத்துக்கிட்டோம். 64 ரூபங்களில் சுவாமி காட்சி கொடுத்துருக்கிறாரு. இந்த 64 ரூபங்களில் நடராஜர் ரூபமும் ஒன்று. சிதம்பரத்தில் இருக்க உடையவருக்கு 6 கால பூஜைகள் முடியும். 6 கால பூஜைகள் முடிந்த பிறகு சுவாமிக்கு வந்து தூப தெய்வ ஆராத்தனை காட்டுவாங்க. இந்த ஆராத்தனை முடிஞ்சதுக்கு அப்புறமா சுவாமிக்கு பின்னாடி போய் திரைச்சீலையை ஒதுக்குவாங்க. சுவாமிக்கு பின்னாடி திரைச்சீலை போடப்பட்டிருக்கும். அந்த திரைச்சீலையை ஒதுக்கும் போது பின்னாடி தங்க வில்வ இலைகள் தொங்கும். தங்க வில்வ மரம் உள்ளே இருக்கு. அந்த தங்க வில்வ இலைகள் தொங்கும். இதுதான் சிதம்பர ரகசியம். சுவாமி வந்து அருவமாக இருக்காரு. நம்மளுக்கு வந்து அருவன்றப்ப சுவாமி வந்து கண்ணுக்கு தென்பட மாட்டார். அகத்திலிருந்து அவரை தரிசனம் பண்ணணுன்றதுக்கு ஒரு இதுவாக தான், அதுதான் சிதம்பர ரகசியம். அப்போ வந்து சிதம்பர ரகசியத்துக்கும் திருமஞ்சனத்துக்கும் சம்மந்தம் இல்லையா சாமி? இப்போ வந்து நீங்கள் திருமஞ்சனத்துக்கும் ரகசியத்துக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்ல முடியாதுங்க சிவா. ஏன்னா சுவாமி எல்லா இடத்துலையும் இருக்கிறாரு. அதனால தான் சொல்லும் போதே எல்லா ஜீவராசிகளையும் சொல்லி மாணிக்க வாசகர் நமச்சிவாய வாழ்க, ஏன்னா ஒரு ஆளை குறிப்பிட்டு நான் பாட முடியாதுன்னு சொல்லி மாணிக்க வாசகர் என்ன பண்ணுறாரு, நம்ம வந்து பசுவை பசுவாளுன்னு சொல்ல முடியாது, மான் வாழுன்னு சொல்ல முடியாது. இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளையும் நம்ம வாழ்கன்னு சொல்லணும். அப்படி சொல்லணும்னா இதுக்கு என்ன வார்த்தையை நம்ம தேர்ந்தெடுக்க முடியும்னு அவர் சுவாமியை நிந்தித்து அவர் கேட்கும்போது நமச்சிவாய வாழ்க அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த நமச்சிவாய வாழ்கன்றது பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து உயிர்களும் அண்டாசராசரங்களும் உள்ளடங்குது. அப்படிங்கிறப்ப இந்த நமச்சிவாய் என்ற எழுத்து எல்லாத்துலேயும் அடக்கும். அப்படிங்கிறப்ப இந்த ரகசியமாக இருக்கிறதும் அவர் தான், வெளிப்படையான முகூர்த்தமும் அவர் தான். இதே இடத்துல பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம சிதம்பரத்தில் வெளிப்பட முகூர்த்தமாக சுவாமி நடராஜர் தெரியாது. அவருக்கு பின்னாடியே ரகசிய மூர்த்தியாகவும் இருக்கிறார். சுவாமி தூணிலையும் இருப்பார், துரும்புலையும் இருப்பார். படைத்தல், காத்தல், அழித்தல், ரச்சித்தல் அனைத்து தொழிலையும் பண்ணுறவர் அவர் எப்படி நம்ம ரகசியத்துக்கு தொடர்பில்லைன்னு சொல்ல முடியாது. அவரை தோண்ட ரகசியம்தான், எல்லாமே ரகசியம்தான். அவரை வந்து இல்லாத இடமே கிடையாது. சுவாமி தூணிலையும் இருப்பார், துரும்புலையும் இருப்பார்னு எல்லாராலையும் நம்ம ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகிறதுலேருந்தே நம்மளுக்கு சொல்லி கொடுத்து வளர்த்துருப்பாங்க. இன்றுவா பிறந்த எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கணும். அதனால சுவாமிக்கும் ரகசியத்துக்கும் நிறைய தொடர்பு உண்டு. இப்படின்னு எடுக்கும்போது பல ஆலயங்கள் இன்றும் ரகசியமாக தான் இருக்குது. பல ஆலயங்களில் ரகசியத்தை வெளிப்பட விட மாட்டாங்க. சிதம்பரத்துல திருமஞ்சன அபிஷேகத்துல எதுவும் தனி பொருள் சேர்க்கிறாங்களா அந்த அபிஷேகத்துல? சிவா, நம்மளுக்கு வந்து சிதம்பரத்தில் அதிகப்படியான பொருட்கள் பயன்படுத்துவாங்க. தில்லையில் உள்ள அந்தணர்கள் கைலாயத்திலிருந்து வந்தவங்க. அவங்க வந்து சுவாமியை வந்து ஒரு துளி விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவருக்கு தேவையானது என்னன்னு தேடி தேடி எடுக்கக்கூடியவங்க அவங்க. ஒவ்வொரு கால பூஜையும் அவங்கள மாதிரி யாரும் பண்ண முடியாது. நார்மலாக இருக்க எந்த கோயில் பண்டிதர்களோ அந்தணர்களோ அங்கே இருக்கிற ஐயருங்களோ இந்த மாதிரி பண்ண முடியாது. ஆனால் தில்லை அந்தணர்கள் அபிஷேகம் மாதிரி ஒருத்தவங்க பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு மனசார மானசீகமாக பண்ணுறேன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணக்கூடியவங்க. அந்த அபிஷேக பொருட்கள் பார்த்தீங்கன்னா குறைந்தது 40 வகைக்கு மேலே உள்ள பொருட்கள். ஒவ்வொன்றும் வந்து குங்குமப்பூவால் கூட அபிஷேகம் நடந்ததாக எனக்கு ஒரு அந்தனர் குறிப்பிட்டார். இதை வந்து நான் சொல்லலாமா என்னன்னு கூட தெரியாது. எனக்கு இப்போ இந்த 2 நாட்களுக்கு முன்னாடி ஒரு அந்தனர் பழக்கமானாங்க. அவங்க குறிப்பிட்டாங்க, குங்குமப்பூவாலேயே நாங்கள் வந்து 2 கிலோ குங்குமப்பூவில் அபிஷேகம் பண்ணியிருக்கிறேன். சுவாமிக்கு வந்து வெளியே இருந்து நன்கொடை பொருள்களாகவே நிறையா வந்துடும். அது இல்லாமல் ஆதீனங்கள் முறைப்படியும் கொடுக்குறாங்க. இதுதான் 90% அதிகப்படியாக அபிஷேகத்துக்கு பயன்படுத்தக்கூடிய பொருள். மேற்கொண்டு மக்களும் வாங்கி கொடுத்தாலும் அவங்க ஏற்றுக்குவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 48 வகை பொருள்களுக்கு மேலே தான், 40 வகைக்கு மேலே தான் பொருள்கள் இருக்கும். பன்னீர், தேன், இளநீர், நெல்லிப்பொடி அப்படின்னு சொல்லிட்டு எண்ணற்ற பொருட்கள் அடிக்கிட்டே போகலாம். அதே மாதிரி இந்த ஒவ்வொரு பொருட்கள் கொடுக்கறதுக்கும் ஒவ்வொரு வினைகள் நீங்கும், ஒவ்வொரு செயல்கள் நம்மளுக்கு நல்லது நடக்கும். இதுக்கான விளக்கத்தை ஒரு நாள் நம்ம முழுசாக பேசணும். அதை தனிப்பட்ட முறையில் எடுத்துகிட்டு போயிடலாம். இதில் வந்து என்ன பொருள் நீங்கள் நினைக்கிறீங்களோ குறிப்பிட்டு வில்வம் வாங்கி கொடுக்கலாம். விழா வினையும் விலகி ஓடும் வில்வ இலையால் அர்ச்சித்தார். அதனால் வில்வ இலையை அதிகமாக வாங்கி கொடுக்கலாம். தன்னால் முடிஞ்ச பன்னீர்களை வாங்கி கொடுக்கலாம். அபிஷேக பொருட்கள் என்ன சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுவாங்களோ மக்களாகி எல்லாரும் அவருக்கு வாங்கி கொடுக்கலாம். அடுத்த மாதம் வர இருக்க ஆணி திருமஞ்சனம் என்னைக்கு, அதை எப்படி போகலாம், அதை பற்றி உங்களோட அனுபவத்தை பற்றியும் சொல்லுங்கள் சார். ஆணி திருமஞ்சனம் பார்த்துக்கிட்டிங்கன்னா வருகிற ஜூன் 22ஆம் தேதி, தமிழுக்கு ஆணி 8ஆம் நாள் ஆணி திருமஞ்சன துவக்கம். அதிகாலை 3 மணிக்கு துவங்குது. 21ஆம் தேதி தில்லை நடராஜர் தேர்.
அதனால் நீங்கள் அதற்கு முந்தின நாளே சென்று தேர் தரிசனம் முடித்துவிட்டு சுவாமி வந்து ஆயிரங்கால் மண்டபத்தில் எழுந்தருள்வார். அங்கே போயிட்டு நீங்கள் அதிகாலை 3 மணியிலிருந்து அபிஷேக தரிசனம் பண்ணலாம். ஆனி மாதத்திற்கு 8ஆம் நாள். ஆணி திருமஞ்சனம் பார்க்கறதுனால நமக்கு என்ன சாமி நன்மைகள்லாம் கிடைக்குது? ஆணி திருமஞ்சன தரிசனன்றது சுவாமியை வந்து அபிஷேக பிரியன் சிவபெருமான், அவரை நீங்கள் தரிசனம் பண்ணும்போது அவரிடம் இருந்து எண்ணற்ற அன்பினை பெறலாம். முன்னையே குறிப்பிட்ட மாதிரி தான், எந்த அபிஷேகத்துக்கும் இல்லாத சிறப்பு ஆணி திருமஞ்சனத்திற்கும் மார்கழி திருவாதிரைக்கும் 2க்குமே உண்டு. மார்கழி திருவாதிரையில் சுவாமி வந்துட்டு அபிஷேகத்தை தரிசனம் பண்ணி ஆனந்த தாண்டவம் தரிசனம் பண்ணுவோம். இங்கேயும் இந்த ஆணி திருமஞ்சனத்துக்கும் ஆனந்த தாண்டவம் இருக்குது. இதில் முக்கியமான ஒன்று என்னன்னா, மாணிக்க வாசகருக்கு உபதேசம் புரிந்த நாள் இது. குருவாக இருந்தார். இந்த ஆணி 8ஆம் நாள் ஜூன் 22ஆம் தேதி, தமிழுக்கு ஆணி 8ஆம் நாள். இந்த தேதியில தான் மாணிக்க வாசகருக்கு குருந்தை மரத்தடியில் அமர்ந்து தன் பாதத்தினால் திருவடி தீட்சை கொடுத்து ஆட்கொண்டது. அப்போ நம்மளுக்கு குருவாய் இருக்கவரை போய் இன்னும் மேலும் அபிஷேகம் பண்ணி அவரை நம்ம தரிசனம் பண்ணும்போது இன்னும் எண்ணற்ற ஆனந்தம் கிடைக்கும். மேற்கொண்டு நம்ம வாழ்வில் இன்னும் ஒதுங்கி நிற்கக்கூடிய அனைத்து விதமான நன்மைகளும் வந்தடையும். இதை வந்து நான் முன்னையே சொன்ன மாதிரி தான், கணவன் மனைவியாக தரிசனம் பண்ணுறது மிக மிக சிறப்பு. என்னைக்கும் அந்த நடராஜ பெருமானும் என் தாயானே சிவகாமியும் பிரியா வண்ணம் ஒரு இடத்தில் அருள் புரியும் போது நீங்களும் கணவன் மனைவியா பிரியாத இல்லற வாழ்வில் இணைந்து 2 செல்வங்களை அவங்க பெற்றெடுத்த போல் இங்கே எண்ணற்ற செல்வங்களை பெற்றெடுத்து சுவாமிக்கு நிகராக சுவாமியோட ஆசையோட வாழலாம். திருமஞ்சனத்தை பற்றி அருமையான விளக்கம் கொடுத்தீங்க. இன்னும் நம்ம தொடர்ந்து பயணிப்போம் சாமி. சிவாய நமக.